நாங்கள் அன்றாடம் அநியாயங்களே இது அநியாயமாக இருக்குமா என்று எங்களுடைய சிந்தனைக்கு வராமலே பல விடயங்களை சாதாரணமாக செய்து கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அப்படியான சில அம்சங்களை நினைவூட்டலாம் என்று கருதுகிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் சார்ந்த அநியாயங்களை பற்றி நிறையவே பேசியிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக சக மனிதர்களுக்கு அநியாயம் இழைப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஹலிஃபு முனஃபிகத்துன் லிஸ்ஸில்ஆ மும்ஹிகத்துன் லில் பரகா. சத்தியம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதென்பது பொருட்களை விற்பனை செய்வதற்கு இலகுவாக அமையலாம், ஆனால் பரக்கத்தை நீக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சத்தியம் செய்து ஒருத்தரை ஏமாற்றுறது, அநியாயம் இழைக்கிறது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அதிகமாக கோபப்பட வேண்டும். யார் மீது? இப்லீஸ் மீது தான் அதிகமாக கோபப்பட வேண்டும். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுஜூது செய்ய மலக்குமார்களே தயாரானார்கள். இப்லீஸ் மாத்திரம் தான் என்ன செய்கிறான்? முடியாது என்று மறுக்கிறான். இது அனைத்துமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுக்க செய்கிறான் இப்லீஸ். உண்மையில் உலகத்தில் அதிகம் கோபம் கொள்கிற பொருத்தமான ஒரு நபர் என்றால் இப்லீஸ் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் அப்படியான ஒரு நிலைமை இருந்தும் இப்லீசுடைய வார்த்தைகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிபட்டதை பார்க்கிறோம். உலமாக்கள் சொல்லுவார்கள், எப்படி இப்லீஸ் அவர்களை வழிகெடுத்தான் என்பது தொடர்பாக சொல்கிற பொழுது சத்தியத்தின் மூலம்தான் அது சாத்தியமானது என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் சொல்கிறான், வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன். உங்கள் இரண்டு பேருக்கும் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், உங்களுக்கு நான் நல்லுபதேசம் செய்பவனாக இருக்கிறேன். அப்படி என்று இப்லீஸ் சத்தியம் செய்து சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே மிகு சகோதரர்களே, சத்தியம் என்பது ஒரு மனிதனை வேகமாக நம்ப வைக்கும். வேகமாக நம்பினான் என்றால் அநீதி செய்வதற்கான கதவுகள் பலமாக திறக்கப்படும். வியாபாரத்தில் சத்தியத்தை கொண்டு ஒருத்தருக்கு அநியாயம் செய்கிறது அல்லது வேறு வேறு வடிவங்களாகவும் அந்த அநியாயங்கள் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பரக்கத் நீங்கும். அப்படி என்று பரக்கத் நீங்கிறது என்றால் ரெண்டு வகையில நீக்கப்படலாம். ஒன்று, நிறைய லாபங்கள் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா தீ விபத்தினால் அத்தனை லாபங்களையும் அளித்து விடலாம். ஒரு நோய் வந்து அவர் எல்லா லாபங்களையும் வைத்தியர்களுக்கும் வைத்தியத்திற்கும் செலவழிக்கின்ற சூழலை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுவான். அல்லது திருட்டு, மொத்தமாக ஒருவர் திருடிக் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை ரப்புல் ஆலமீன் உருவாக்குவான். இது ஒரு வகையான பரக்கத் நீங்குதல். இன்னும் ஒரு வகையான பரக்கத் என்பது இவை ஒன்றும் நடக்காது, எல்லாமே அவரிடம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்க மாட்டாது. வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்நோக்கி கொண்டே இருப்பார்கள். ஒரு மனிதனை ஏமாற்றி எங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கு முயற்சித்தல் என்பது பெரியோர் பொருளாதார ரீதியான அநியாயம். இந்த அநியாயத்தில் இருந்து நாங்கள்